அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய சூறாவை பார்க்க போகிறோம். ரொம்ப அற்புதமான சூறான்னு சொல்லலாம். இந்த சூறாவை 40 தடவை நியத்து வைத்து ஓதி முடிங்க. உங்களுக்கான செல்வம் அதிகரித்து கிடைக்கும். நமக்கான செல்வத்தை அதிகப்படுத்தி கொடுப்பதற்கு இதைவிட சிறந்த சூறாவை நம்ம பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ரிசுக்கை கொடுக்கறதுக்கு, செல்வத்தை, வாழ்வாதாரத்தை, எல்லாவற்றையுமே, நமக்கு பணத்தை, நல்ல ஒரு உயரத்தை கொடுப்பதற்கு சிறந்த சூறான்னு சொல்லலாம். இந்த சூறாவை எப்படி நியத்து வச்சு ஓதணும்னு நான் சொல்கிறேன். முதல்ல இந்த சூறாவுடைய சிறப்பை பார்த்துடலாம். இந்த சூறாவை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, உலகம் உருவாக்குவதற்கு 2000 வருடத்துக்கு முன்னாடி அல்லாஹ் இந்த சூறாவை ஓதுகிறான். அந்த சமயத்தில் மலக்குமார்கள்லாம் கேட்குறாங்க, இந்த சூறா எந்த உம்மத்துக்காக இறக்கப்படுது யா அல்லான்னு கேட்டுட்டு, எந்த உம்மத்துக்காக இது இறக்கப்படுதோ அந்த உம்மத்துக்கு உன்னுடைய சுப செய்தி உண்டாகட்டும். இன்னும் எந்த நாவுகள் இந்த சூறாவை ஓதுறாங்களோ அவர்களுக்கு உன்னுடைய சுப செய்தி உண்டாகட்டும். எந்த மனசு இந்த சூறாவை சுமக்க போகிறாங்களோ அவர்களுக்கு உன்னுடைய சுப செய்தி உண்டாகட்டும். இன்னும் எந்த சமுதாயம் இதை ஓதுறாங்களோ அவங்களுக்கு இம்மை மறுமைக்கு தேவையான அனைத்துமே இதன் மூலமாக கொடுக்கப்படட்டும், சுப செய்தியாக கிடைக்கப்படட்டும்னு சொல்லிட்டு நற்செய்தி கூறப்பட்ட சூறாவாக இது இருக்குது. சுபஹானல்லாஹ். அது மட்டும் இல்லை, இந்த சூறாவை ஒருவர் காலையில் ஓதிட்டார்னா அந்த அன்னைக்கு மாலை வரை எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். மாலையில் ஓதிட்டா அடுத்த நாள் காலை வரை எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். இன்னும் இந்த சூறாவை ஒரு முறை ஓதினால் 10 குர்ஆன் ஓதி முடித்த நன்மை கிடைக்குது. அப்போ 40 முறை ஓதுறது அப்படிங்கிறது 400 குர்ஆன் ஓதி முடித்த நன்மை நமக்கு கிடைக்குது. அந்த சூறா தான் குர்ஆனுடைய இதயமாக சொல்லப்படக்கூடிய சூரா யாசின். இந்த சூறாவுக்கு பல சிறப்புகள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயத்தை நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி ஓதணும்னு சொல்லலாம். இதை ஓதுறதுனால உங்களுக்கு செல்வம் அதிகரிக்குது. அல்லாஹுடைய புறத்துலேருந்து ரிசுக்கு நமக்கு தடையில்லாமல் கிடைக்குது. நமக்கு ரிசுக்குனால தான் நம்மளுடைய வாழ்வாதாரம் உயரும், நமக்கான ஆரோக்கியம் கிடைக்கும், நமக்கான செல்வம் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது நமக்கு தட்டுப்பாடு இல்லாத ஒரு ரிசுக்கு கிடைக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதை ஓதுபவர்களுக்கு மன அமைதி, மூல அமைதி, உடல் அமைதி அனைத்துமே நமக்கு கிடைக்குது. நமக்கு மனசுக்கு நிம்மதியே இல்லை, கவலையாகவே இருந்துகிட்ருக்கு, ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குதுங்கிறோம், அப்புறம் மண்டைக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்குது, குழப்பமாக இருக்குதுங்கிறோம், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம். சிலர் பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக வலி இருந்துகிட்டே இருக்குது, பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்கிறாங்க. இந்த மாதிரி மனசுக்கு, மூளைக்கு, உடலுக்குன்னு சொல்லிட்டு தேவையான அமைதியும் இது கொடுக்குது. நம்ம இதை செல்வத்துக்காக ஓதினாலும் இதை கொண்டு நம்ம இந்த பலன்களையும் அனுபவித்துக் கொள்ளலாம். அதே மாதிரி இதை ஓதுபவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தேவைகள், நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்து கொண்டே இருக்கும். செல்வம் மட்டும் கிடையாது, நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது. நிறைய பேர்கிட்ட காசு இருக்குது, ஆனால் காசு இருந்துட்டால் மட்டும் போதுமா? மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு தகுந்த மாதிரி நடக்க வேண்டாமா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். கல்யாணம் பண்ணுறதுக்கு காசு இருந்தால் போதுமா? நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைகிறது தானே நமக்கான துவா அங்கீகரிக்கப்படுவதற்கான அடையாளமாக இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது காசு மட்டும் இல்லை, நம்மளுடைய துவாவை அங்கீகரிக்க வைக்கிறதுக்கு இது ரொம்பவே பிரதானமான ஒன்றாக இருக்குது. அப்போ துவான்னு சொல்லிட்டு பார்த்தா சின்ன துவா, பெரிய துவா, எல்லா துவாக்களும் அதில் அடங்கும். எல்லாத்துக்கு மேலே துவான்னு மட்டும் சொல்ல வேண்டாம், நமக்கு தேவை இருக்கக்கூடிய அனைத்துமே இதில் அடங்கும். துவானா நம்ம கேட்போம், தேவைன்னா நமக்கே தெரியாது இது தேவையாக இருக்கா இல்லையான்ட்டு. நமக்கு அடுத்த நேரம் ஒரு முடக்கு தண்ணி தேவைன்னா கூட அதுக்காக நம்ம துவா செய்கிறோமா? கிடையாது, அல்லாஹ்வே கொடுத்துட்றான். அப்போ தேவை இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட கிடைப்பதற்கு இந்த சூறா ஒரு காரணமாயிருது. அது மட்டும் இல்லை, இந்த சூறாவை ஓதுவதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பல சிறப்புகளில் ஒன்று பார்த்திங்கன்னா பல குர்ஆன்களை ஓதி முடித்த நன்மை. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளால் தினமும் குர்ஆனை ஓதக்கூடிய நிலைமையில நம்மளால் இல்லை. அதிகமான குர்ஆன் நம்மளால் ஓத முடியுதான்னா கண்டிப்பாக முடியறதில்ல. நம்மளாலலாம் பார்த்திங்கன்னா ஒரு தடவை நம்ம ரம்ஜானில் முடித்தா அடுத்த தடவை நம்ம ரம்ஜானில் முடிக்கிறது தான் நம்மளால் முடியுது. அதிகபட்சம் 1லேருந்து 2 குர்ஆன் தான் நம்ம முடிக்கிறோம். ஆனால் இதை ஒரு தடவை ஓதுறது 10 குர்ஆன் ஓதுன நன்மைங்கும் போது நம்ம இதை இந்த நாட்களில் ஓதுவது நமக்கு நன்மையில் மிகுதமானது. யார் ஒருவர் குர்ஆனை ஓதிவிட்டு துவா செய்கிறாங்களோ அவங்களுடைய துவாக்கள் மறுக்கப்படாது. அதனால நன்மையிலேயே சிறந்த நன்மையான குர்ஆன் ஓதிய நன்மையும் நம்ம இது மூலமாக பெறுறோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு குழப்பங்கள் இருக்குது வாழ்க்கையில், எதை செய்யலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு குழப்பம் இருக்குது, யாருடைய உதவியும் இல்லை, ஒரு நேர்வழி இல்லாமல், சப்போர்ட் இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான ஆறுதலாக, நேர்வழியாக, இன்னும் குழப்பத்தை போக்கக்கூடிய, தெளிவு தரக்கூடிய விஷயமாக இந்த ஒரு சூறா இருக்கும். அதனால் நீங்கள் குழப்பம் இல்லாமல், தெளிவு இல்லாமல் நேரான வழியில் செயல்பட முடியும். அதனால் இந்த சூறாவை ஓதுறதுனால நமக்கு அந்த சிறப்பும் கிடைக்கும். இது இல்லாமல் நம்ம சொன்ன மாதிரி திருமண வாழ்க்கை அமைகிறதுக்காகட்டும், குழந்தை பாக்கியம் அமைகிறதுக்காகட்டும், நினைச்ச விஷயங்கள் நினைச்ச நேரத்தில் அமைவதற்காகட்டும், எல்லாவற்றுக்குமே நம்ம என்ன பண்ணலாம், யாசின் சூறாவின் மூலமாக பலன் பெற முடியும். இந்த யாசின் சூறா நிறைய பேருக்கு மனப்பாடமாக இருக்கும். சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா மனப்பாடமாக இல்லாட்டினாலும் சீக்கிரமாக ஓதிடுவாங்க. 5 நிமிஷத்தில் இந்த யாசின் சூறாவை ஓதிடலாம். இதை எப்படி நியத்து வச்சு ஓதுறீங்கன்னா 40 தடவை நியத்து வச்சு ஓதணும். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை முடிக்கணும். 40 தடவை நியத்து வச்சு ஓதுங்க.
ஒரு வாரத்துக்குள்ளே முடியுங்க. உங்களுடைய தேவைகள் நிறைவேறும். அதே மாதிரி செல்வம் பெருக்கெடுக்கும். நம்முடைய வறுமையெல்லாம் போகி நல்ல ஒரு வருமானம் பெருகுவதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த யாசின் சூறாவை 40 தடவை ஓதுறதுல ஒரு சிரமமான காரியமே கிடையாது. நினைத்து பாருங்கள், அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். அதனால் நீங்கள் இதை ஓதுங்க. உங்களுக்கு எல்லா வித நற்பலன்களும் இது தரும். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் துவா செய்ய சொல்கிறீங்க. எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்ருக்கோம். இன்னும் நம்ம துவா செய்வோம். நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.